நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. பரலோக நாட்டிலே பரிசுத்த இயேசுவை பார்த்து மகிழ்ந்திடுவேனே, அல்லேலூயா பாடி மகிழ்ந்திடுவேனே, பார்த்து மகிழ்ந்திடுவேனே, அல்லேலூயா பாடி மகிழ்ந்திடுவேன். பரலோக பிதாவே, நன்றி சொல்கிறேன். இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி சொல்கிறேன். ஏசப்பா, அடிமை மரத்தை நீங்கள் பேச முடியாது ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியான பெரிய காரியங்களை செய்யுங்க. கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதத்தை கொடுத்துருங்கப்பா. அதிசயங்கள் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பரம எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மனவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே, அலங்கார மனவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. பரம எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மனவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே. எருசலேமே, கோழிதன் குஞ்சுகளை ஏற்றனைக்கும் ஏக்கத்தின் குரல் கேட்டேன், தாய் பறவை துடித்திடும் பாசம் கண்டேன், தாபரமாய் சிறகினில் தஞ்சமானேன். கனிவான எருசலேமே, கனிவான எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. ஜீவதேவன் நகரினில் குடிபுகுந்தேன், சீயோன் மலை ஊருக்கு சொந்தமானேன், நீதி தேவன் நீலடி சிரம் புதைந்தேன், நீதிமான்கள் ஆவியில் மருவி நின்றேன். மேலான எருசலேமே, மேலான எருசலேமே, மேலான எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. கண்ணீர் யாவும் கனிவுடன் துடைத்திடுவார், எண்ணமதின் ஏக்கங்கள் தீர்த்திடுவார். மரணமில்லை, மனநோயின் துயரமில்லை, அழுகை இல்லை, அலறலின் சோகமில்லை. தலைநகராம் எருசலேமே, தலைநகராம் எருசலேமே, தலைநகராம் எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவட்டியா அழகாக ஜொலித்திடுதே. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. அருமையான ஜாசுவா டிவி வழியாக ஆண்டவர் நாமத்தை மையப்படுத்த
கற்றுக் கொடுத்த கிருபைகளை நினைத்து நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நேரத்தில் கூட நம்ம ஆண்டவராய் தெய்வம் ஜீவிக்கிறவர், சர்வ வல்லமுள்ள தேவன், அதிசயங்களை செய்கிறவர், அற்புதம் செய்கிறவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. பாருங்கள், அவர் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். இன்றைக்கும் அவர் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். நம்ம ஒரு வேதத்தில் ஒரு வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராய் தெய்வம் பாருங்கள், ஆதாம் ஏவலை உருவாக்கி வைத்திருந்தார் தோட்டத்தில். அவங்க பாவம் செய்ததுனால அந்த தோட்டத்தை விட்டு அவர் விரட்டிட்டார். அதனால் பாருங்கள், அந்த ஆதாம் ஏவாளுக்கும் 2 பிள்ளைகள் பிறந்துச்சு. முதலாவது ஆதாம் ஏவாளும் காயனை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றார். இரண்டாவதாக ஆபேல்ங்கிற ஒரு மகனை பெற்றார். 2 பிள்ளைகள் ஆதாம் ஏவாளுக்கு. இந்த 2 பிள்ளைகளில் பாருங்கள், இந்த ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனாக இருந்தான். காயின் நிலத்தை பயிரிடுகிறவனாக இருந்தான். அவன் நிலத்தை பயிரிட்டு விவசாயியாக இருந்தான். பாருங்கள், இந்த ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனாக இருந்தான். ஆடு மேய்த்து நல்ல வருமானம் இருக்குது. ஒரு நாள் எப்படியாவது நம்ம ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்கணும் அப்படின்னு 2 பேரும் சேர்ந்து ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்குறாங்க. பாருங்கள், ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்கும் பொழுது ஆபேல் என்ன செய்தான்னா, தன் மந்தையில் தலையீற்றுகளை ஆண்டவருக்கு கொண்டு வந்தான். தலையீற்று முதல் போடுற குட்டிகளை கர்த்தருக்காக காணிக்கை கொடுக்க கொண்டு வந்தான். அந்த ஆபேல் அவனுக்கு தெரியுது, முதல் குட்டி தலையீற்று ஆண்டவர் கொடுக்கணும்னு சொல்லி, அதனால் அப்படி காணிக்கை கொண்டு வந்தான். அது மட்டும் இல்லை, அவன் தலையீற்று மட்டும் இல்லை, கொழுமையானவைகளை கொண்டு வந்திருக்கிறான் ஆண்டவருக்கு காணிக்கை கொடுப்பதற்காக. பாருங்கள், ஆண்டவர் இந்த காணிக்கையை அங்கீகரிக்கிறார். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார் என்று 6ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபேலையும் அங்கீகரிக்கிறார், அவருடைய காணிக்கையும் அங்கீகரிக்கிறார். அன்பு பிள்ளைகளே, நம்ம காணிக்கை கொடுக்கும் பொழுது முதலாவது காணிக்கை நம்ம ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். முதலாவது காணிக்கை நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்முடைய எல்லா காரியத்திலும் ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். அதை ஆபேல் அறிந்ததுனால தலையீற்று ஆண்டவருக்கு கொடுத்தான். ஒருவேளை முதல் பிள்ளையை கூட ஆண்டவருக்கு கொடுக்கலாம். அந்நாள் வருஷம் குழந்தை இல்லை, ஆனால் ஜெபம் பண்ணி பெற்றெடுத்த முதலாவது குழந்தை சாமுவேலை கர்த்தருக்காக கொடுத்து விட்டார். பாருங்கள், அப்போ அதனால தான் அந்த சாமுவேல் தீர்க்கதரிசியாக மாறி நிறைய பேர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அப்போ இங்கே ஆபேல் முதல் காணிக்கையை ஆண்டவருக்கு கொடுக்குறான். அது மட்டும் இல்லை, கொழுமையானவர்களை கொடுக்குறான். அப்போ ஆண்டவர் அந்த காணிக்கையை அங்கீகரிக்கிறார். ரெண்டாவதாக காயினும் பலி செலுத்துகிறான். காயின் என்ன பலி செலுத்துகிறான் பாருங்கள், அவன் என்ன பலி செலுத்துகிறான்னு சொல்லி அந்த காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். 3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, காயின் நிலத்தின் காணிக்கைகளை அப்படி கொண்டு வந்திருக்கிறான். நிலத்தில் பயிர் வைத்த அந்த காய்கறிகள் என்ன பருவம் வச்சானோ அதை மட்டும் ஆண்டவருக்கு கொண்டு வந்திருக்கிறான். பாருங்கள், ஆபேலையும் அவன் காணிக்கையும் தேவன் என்ன செய்தார், அங்கீகரிக்கிறார். முதலாவது கொடுத்த அந்த ஆபேலையும் அவருடைய காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். அப்போ காயனுக்கு கோபம் வந்துட்டு, காயின் ஏன் காணிக்கை மட்டும் ஆண்டவர் அங்கீகரிக்கலை அப்படி சொல்லி காயனுக்கு முகம் நாடி வேறுபட்டது, எரிச்சல் வந்துச்சு. யார் மேலே எரிச்சல் வந்துச்சு? தான் சொந்த சகோதரன் மேலே எரிச்சல் வந்துட்டு, அப்போ கோபம் வந்துச்சு, அவன் முகம் நாடி வேறுபட்டது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று, உன் முகநாடு ஏன் வேறுபட்டது என்று கேட்குறா. ஏன் உனக்கு எரிச்சல் வந்துச்சு, ஏன் உனக்கு முகநாடி வேறுபட்டிருக்கு அப்படி சொல்லி ஆண்டவர் கேட்குறா. நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசப்படியிலே படுத்திருக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். பாருங்கள், நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசப்படியில் படுத்திருக்கான்.
அன்பு பிள்ளைகளை, இந்த ஆபேல் நன்மையானது செய்தால் அவன் காணிக்கையை தேவன் அங்கீகரித்தார். இந்த காயின் முகம் வேறுபட்டது, எரிச்சல் வந்துச்சு தன் சொந்த சகோதரன் மேலே. ஏன் தெரியுமா? அவன் காணிக்கையை அங்கீகரிச்சிட்டாரு அப்படி சொல்லி. நன்றா கவனிங்கள் அன்பு பிள்ளைகளே, கர்த்தர் தானே அங்கீகரித்தார். அப்போ கர்த்தர் மேலே தான் அவனுக்கு கோபம் வரணும். ஏன் இந்த ஆபேல் மேலே கோபம் வந்துச்சு? இன்றைக்கும் உலகத்தில் நிறைய பேர் நம்மளை ஆண்டவர் நேசிக்கிறத, நம்மளை ஆசீர்வதிச்சா, நம்ம பிள்ளைகளை ஆசீர்வதித்தா நம்மளை அதிகமாக ஆண்டவர் நேசிக்கிறார் அப்படின்னு மற்றவங்களுக்கு தெரிஞ்சால் உடனே முகநாடி வேறுபடும், எரிச்சல் வரும், கோபங்கள் வரும். அதுதான் இந்த உலகத்தில் வந்துட்டு இருக்கு. ஆனால் ஆண்டவர் சொன்னால், நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ, அப்போ நன்மை நீ செய்யலைன்னா பாவம் உன் வீட்டு வாசலில் படுத்திருக்குமா, பாவம் படுத்திருக்கும். அப்படி அப்போ உயிரோடு கூட இருக்கிறது பாவம். பாருங்கள், நீங்கள் வெளியே போகும்போது அந்த பாவம் உங்கள் பின்னால் தான் வரும். வீட்டுக்குள்ளே போகும்போது அந்த பாவம் பின்னால் வந்துடும், அந்த வாசலில் படுத்துக்கிடும். அப்போ பாருங்கள் எப்படி நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட முடியும். அந்த காயின் அந்த பாவத்தை செய்ததுனால, முகநாடி வேறுபட்டதுனால, தன் சகோதரன் மேலே எரிச்சல் வந்ததுனால அவனுக்கு ரொம்ப கோபத்துச்சு. என்ன செய்யணும்னு பார்த்தா தன் சகோதரனை கொலை செய்யணும் அப்படி சொல்லி முடிவு பண்ணி பாருங்க, ஒரு நாள் தோட்டத்துக்கு போகும்போது பேசிகிட்டே இருக்கிறாங்க. அப்போ காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான் என்று 8ஆம் வசனத்தில் வாசிக்கும். ஆதியாகும் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் அப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. கொலை செய்தான்னு சொல்லி பாருங்க, ஆண்டவர் கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே அப்படின்னு கேட்குறாரு. அவன் சொல்கிறான், கொலை செய்தது மட்டும் இல்லை, பெரிய பொய்யையும் சொல்கிறான். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ அப்படின்னு சொல்லிடுறான். ஏன் சகோதரனுக்கு நான் காவலாளியா, நான் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறான். எவ்வளோ பெரிய பொய்யா ஆண்டவர்கிட்ட சொல்கிறான். கொலை செய்தது அவன் தான், ஆனால் அதை மறைக்கிறதுக்கு பெரிய பொய்யை சொன்னான். பாருங்கள், அப்படி போய் சொன்னான். அதனால் கர்த்தர் என்ன செய்தார் பாருங்கள், அவன் இரத்தத்தின் சத்தம், உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது என்று தெளிவாக வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு பிள்ளைகளை, ஒருவேளை நீங்கள் யாரையும் கொலை செய்யணும்னு நினைக்காதுங்க. அது நினச்ச இன்னையோடு அதை விட்டுருங்க. ஒருவேளை அந்த நபரை நீங்கள் பொறாமையினால் எரிச்சலினால் கொலை செய்தால் அந்த இரத்தப்படி சும்மாவே போகாது. இரத்தம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுமா? பாருங்கள், ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது. இரத்தத்தின் சத்தம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது. நீங்கள் மறைக்கவே முடியாது. ஒருவேளை கொலை செய்து தப்பிச்சலான்னு நினைக்காதுங்க. அதில் இந்த இரத்தம் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டா, ஆண்டவர் ஜீவனுள்ள தேவன், அவர் பயங்கரமான பராக்கிரமசாலி. அவர் பாவம் செய்தால் தப்பவே முடியாது. அவர்கிட்ட யாராவது பாவம் செய்தால் தப்ப முடியாது. அல்லேலூயா. ஒருவேளை அப்படி நினப்பு இருந்துச்சுன்னா இன்றைக்கே மனம் திரும்பி ஏசப்பட்ட, நான் தெரியாமல் செஞ்சுட்டேன், மன்னிச்சுடுங்க, நான் நினச்சிட்டேன் தெரியாமல், எனக்கு எரிச்சல் வந்து தப்பு, மன்னிச்சிடுங்க, நான் கொலை செய்ய மாட்டேன்னு சொல்லி முடிவு பண்ணுங்க அன்பு பிள்ளைகளே. அப்போ பாருங்கள், ஆண்டவர் ஒரு பெரிய சாபத்தை அவனுக்கு போடுறார். என்ன சாபம்? உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே வாங்கி கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். முதல்ல சொல்கிறாரு, நீ சபிக்கப்பட்டிருப்பாய்ன்னு சொல்லி காயனுக்கு சாபம். ரெண்டாவது, நீ நிலத்தை பயிரிடும்போது, ஏன்னா அவன் நிலத்தை பயிர் வைக்கிறான், பயிரிடும்போது அது தன் பலனை கொடுக்காது. அது மட்டும் இல்லை, மூணாவது ஒரு பெரிய சாபம், நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பா. பார்த்துங்க, இந்த 3 சாபத்தையும் ஆண்டவர் சொன்னார். இன்றைக்கி நிறைய பேர் சபிக்கப்பட்டே இருக்கிறாங்க. ஆசீர்வாதமே கிடைக்குமெண்டுக்கு நாங்கள் எவ்வளோ நிலத்தில் பருவம் வைக்கிறோம், எவ்வளோ வேலை செய்கிறோம், ஆனால் நிலத்தில் சரியான மகசூல் எடுக்க முடியல. நிறைய பணம் செலவழிக்கிறோம், நிறைய செலவழித்தாலும் எங்களுக்கு காசு கிடைக்க மாட்டுக்கு. நெல் குறைய கிடைக்குது, கோதுமை குறைய கிடைக்கி, அப்போ கத்திரிக்காய், எந்த காய்கறி வச்சாலும், கடலை, எந்த காய்கறி வச்சாலும் எங்களுக்கு சரியாக கிடைக்கலன்னு சொல்கிறீங்களா? இந்த சாபம் இருக்கிறது அன்பு பிள்ளைகள்.
பிள்ளைகளை உங்களுடைய பாவம் அல்லேலூயா நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, பாவம் வீட்டு வாசலில் படுத்து கிடக்கு, இன்றைக்கே மனம் திரும்புங்க. ஏசப்பா, நான் யாருக்கும் நீங்கள் நன்மை செய்திருந்தா இன்றைக்கே மனம் திரும்பி நான் இனிமேல் இப்படிப்பட்ட பாவங்களை செய்யணும்னு சொல்லி மனம் திரும்பிடுங்க. பாருங்க, காயின் வேற என்னமோ செய்யலை, ஆண்டவருக்கு சாபம் விட்ட உடனே நேரே காயின் ஆண்டவர்கிட்ட தான் ஓடி வரான். காயின் கர்த்தரை நோக்கி, எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது, இன்று என்னை இந்த தேசத்தில் துரத்தி விடுகிறேன், நான் உமது சமூகத்தை விட்டு விலகி மறைந்து பூமியை நிலையற்று அழுகிறவனாகியிருப்பேன், என்னை கண்டுபிடிக்கிறவன் என்னை கொண்டு போடுவானேன்னு சொல்லி பயம் வந்துட்டு. அன்பு பிள்ளைகளே, இந்த காயினுக்கு பயம் வந்துட்டு. ஏன்னா நம்ம அண்ணனை நம்ம தானே கொன்னோம், அதுமாரி நம்மளை கொன்னுருவான், ஏன்னா ஆண்டவர் சாபம் போட்டுட்டாரு அப்படி சொல்லி பயந்தான். பயந்து பாருங்க, ஆண்டவரை நோக்கி தான் ஓடி வரான். சகிக்க முடியாதுன்னு ஆண்டவர்கிட்ட சொல்கிறான். ஆண்டவர் பாரு என்ன சொல்கிறார் பாருங்க, கர்த்தர் அவனை நோக்கி, காயினை கொள்கிற எவன் மேலும் 7 பழி சுமர் என்று சொல்லி, காயினை கண்டுபிடிக்கிறவன் எவனோ அவனை கொண்டு போடாதபடிக்கு கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அன்பு பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் யாரையும் கொலை செய்துட்டீங்களா, ஒருவேளை கொலை செய்யணும்னு நினச்சிருக்கீங்களா, இன்றைக்கே மனம் திரும்பி ஏசப்பட்ட வாங்க, அப்போ தான் உங்களுக்கு ஆசீர்வாதம், உங்கள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம், உங்கள் கையின் வியாசத்தில் ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். அந்த சாபங்களை கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றி தருவேன்னு சொல்லி வாக்கு பண்ணுகிறார். அந்த தேவன் ஜீவனுள்ளவர், அதிசயங்களை செய்கிற தேவன், பட்டயத்தை எடுத்தவன் பட்டயத்தால் மடிவான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அதனால் நீங்கள் யாருமே பட்டயத்தை எடுக்காதபடி இன்றைக்கே மனம் திரும்பி ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து ஜெபிங்க. அல்லேலூயா. ஒருவேளை உங்களுக்கு விரோதமாக யார் தப்பு செய்தால் கூட ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து ஜெபிங்க. ஆண்டவர் அந்த எந்த தப்பையும் ஆண்டவர் மன்னித்து கிருபையாக உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தருவார். கண்களை மூடி ஜெபிப்போமா. அன்பு பரலோக பிதாவையும் கோடி ஸ்தோத்திரங்கள் ஏசப்பா. இந்த செய்தி கேட்குற பிள்ளைகள் மனம் திரும்பட்டும், ஒருவேளை எரிச்சல் இருந்த மனம் திரும்பட்டும். சகோதரனுக்கு விரோதமாக, பிள்ளைகளுக்கு விரோதமாக, சில பிள்ளைகள் பெற்றோருக்கு விரோதமாக எரிச்சலாக இருக்கிறாங்க, சில பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கிறாங்க. இதெல்லாம் மாற்றி போடுங்க ஏசப்பா. சில கணவன் அல்லேலூயா மனைவிக்கு விரோதமாக கொலை செய்யணும்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. சில மனைவி கணவன் அப்படிப்பட்ட காரியங்கள் அல்லேலூயா தேசத்திலே நடந்து கொண்டே இருக்கிறது. அன்பு பிள்ளைகளை, அந்த கோபத்தெல்லாம் எடுத்து போடுங்க, அந்த எரிச்செல்லாம் எடுத்து போடுங்க. முக நாடி வேறுபடவே கூடாது. ஏசப்பா சமூகத்தில் காத்திருந்து ஜெபிங்க. உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உங்களை பாதுகாப்பா. நீங்கள் ஒருவேளை யாரையும் கொலை செய்தாலும் நீங்கள் தப்ப முடியாது. பின்ன யாராவது உங்களை கொலை செய்யக்கூடிய அளவுக்கு வரும்போது எவ்வளோ சங்கடம் பாருங்கள். அதனால் இன்றைக்கே மனம் திரும்பி கொலை செய்யாதிருப்பாயாக என்று சொல்லி ஆண்டவர் கட்டளை கொடுத்திருக்கிறார். ஆனால் கொலை செய்யாதபடி ஏசப்பா சமூகத்தில் காத்திருந்து ஜெபிங்க. பரலோக தந்தையே நன்றி சொல்கிற ஏசப்பா, இந்த கேட்குற பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டையா, அதிசயம் நடக்கட்டும் ஏசப்பா. எரிச்சல் வேண்டாம் ஏசப்பா, முகநாடி வேறுபட வேண்டும் ஏசப்பா. ஆண்டவரே, அந்த கோபத்தின் ஆவியெல்லாம் எடுத்து போட்டு அன்பின் ஆவியாக நிரப்புங்க, கிருபையின் ஆவியாக நிரப்புங்க ஏசப்பா. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி சொல்கிற இயேசுராஜா. அல்லேலூயா. அற்புதம் செய்கிறக்கா ஸ்தோத்திரம். கோபத்தின் ஆவிலாம் எடுத்து போடுங்க, அந்த கிருபையாய் மன்னித்து இறக்க செய்யுங்க ஏசப்பா. ஒரு வேளை கொலை செய்துட்டு சிறைச்சால இருந்தால் கூட அவங்களை கத்த தொடுமடியாக செபிக்கிறேன். அந்த மகனை தொடுவீராக, ரட்சிப்பீராக, பரிசுத்தம் பண்ணுங்க, இரத்தத்தால் கழுவி பரிசுத்தம் பண்ணுங்க ஏசப்பா. தொடுமடியாக செபிக்கிறேன். கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும். அந்த குடும்பத்தில் யாரும் கொலை செய்யாதபடி, அந்த முகநாடு வேறுபடாதபடி, இந்த எரிச்சல் ஆவியில் எடுத்துப்பட்டு அன்பின் ஆவியா, கிருபையின் ஆவியால் நிரப்புங்க ஏசப்பா. எங்களுக்காக கல்வார் சிலுவையில் இரத்த சிந்தினீரே, அந்த இரத்தத்திலே வல்லமை இருக்குது, அந்த இரத்தத்திலே மகிமை இருக்குது, அந்த இரத்தத்தின் மூலமாக அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். அப்படி செய்யறதுக்காக நன்றி ஏசப்பா. அன்பின் ஆவியா, கிருபையின் ஆவியால் நிரப்புங்க ஏசப்பா. கொலை செய்த ஒவ்வொருவரையும் ஒரு வேளை சிறைச்சாலை இருந்து கூட அவங்கள மன்னித்து கர்த்தர் கிருபையாக ரட்சித்து கொன்வாங்க ஏசப்பா. யாரும் கொலை செய்யாதபடி பாதுகாத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. நீங்கள் அப்படி செய்யறதுக்காக நன்றி சொல்கிறேன். கிருபைக்காக இறக்கத்துக்காக ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. தெய்வக்கர பரிசுத்தக்கர கூட இருக்கட்டும். அந்த காயனுக்கு அந்த தண்டனையை மாற்றி கொடுத்தீங்களா, அதைப்படி மாற்றி கொடுத்துருங்க ஏசப்பா. காயனை போல யாருக்கும் எரிச்சல் வராதபடி பாதுகாத்து கொள்ளுங்க. ஆண்டோடைய கருத்தில் முழுவதும் அர்ப்பணிக்கிறேன். பாதுகாத்துங்களும் வழி நடத்த ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.